ஆடியோ ஸ்டோர் டுடே எபிசோட் செந்தில் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காங்க. செந்தில் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிறது ரொம்பவே தப்புன்றது அவங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அவங்களுடைய அம்மா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்காம அம்மா ரொம்பவே நடிக்காதன்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. கோமதி அவன் அவ்வளோ திமிர பேசும்போது நீ சைலண்டாக இருக்க மாட்டியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்னங்க குறை அவனுக்கு? அவன் நல்லா தானே இருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்றாங்க. அவங்க பாரு, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு எடுத்துட்டான், சரியா? அதை விட்டுட்டு சும்மா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருந்தாலும் அவன் உன்னை விட்டே போக மாட்டான்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாதுன்னுவாங்க. அதனால நீ எதுவும் பேசாதன்னுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நீ இங்கிருந்து போறதுதான் அப்படின்னுவாங்க. தேவையில்லாம என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டான்றாங்க. என்னுடைய விருப்பம் தான் இது. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த அளவுக்கு அத்தியை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? அம்மா மீனா, எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? இதெல்லாம் இல்லாம தான் என்னுக்குள்ளேயும் வந்து அடக்கி வச்சிருந்தேன் நான்ன்றாங்க. என்னுடைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகளை வந்து நான் செய்ய முடியாமையே போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்ட்டால சொல்லிட்டு இருக்காங்க. சரியான ஒரு நேரம் இப்போதான் வந்திருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இனிமேலே உங்களுக்கு பொட்டி பாம்பு மாதிரி நம்ம அடங்கியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது மீனா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் சொல்லிட்டு போகவும் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இப்படி பேசுறதை நினைச்சு கோமதி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா வந்து ஒர்க்குக்கு போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வரவும், இன்னும் இங்கே இருக்க, உங்ககிட்ட பேசலாம் தான் மாமா, என்ன ஆச்சுன்னு வாங்க மாமா. அவர் அப்படி பேசுறது, அப்படி ஒரு முடிவு எடுத்தது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் மாமா. அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தது காரணம் நான் கிடையாது மாமா. நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, இந்த வீட்டுக்கு இவ வந்த உடனே குடும்பத்தை பிரிச்சுட்டா நீங்கள் நினைச்சிடக்கூடாது மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எதுவும் நினைக்கல. தயவு செஞ்சு நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டான்றாங்க. இங்க பாருமா, எனக்கு என்னுடைய மருமக எப்படிப்பட்டவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொருத்தர் சொல்லி தான் அதை நம்பணுன்ற எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாதுன்றாங்க. அதனால தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாதன்னுவாங்க. எப்படியோ மாமா, நீ மேலே இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பையன் வந்து ரொம்ப பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதனால அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்ன்றது தெரியல. தனியாக இருந்தால் எவ்வளோ செலவுகள் இருக்குது, நிறைய வந்து நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அவருக்கு அது எதுவுமே புரியலைன்றாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் புரிஞ்சுப்பாருன்ட்டு பாண்டியனும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, வா போகலான்ட்டு கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க மீனாவையும். அதுக்கப்புறமா கோமதி உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் கொஞ்சம் கூட அதை நினைக்காம அவங்க பாட்டுட்டு இட்லி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டது கோமதி வராங்காட்டி, இங்கே ஒருத்தி அழுதுட்டு இருக்க, உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? அம்மா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். உன்னை யாரும் அழுதுட்டு இருக்க சொன்னாங்க? நீ தேவை இல்லாமல் நினைச்சு அழுதுட்டு இருந்தா அதுக்கு ஒரு நானா பொறுப்புனுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, இங்கே எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு அங்கே போனால் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோன்னு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னென்ன அம்மா கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கட்டே, முதல்ல அவங்கள என்னோட பேச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. பாருமா, நீங்கள் இருக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏன் கூட வந்துடு. ஏன்னா புருஷன் மட்டும் டார்ச்சரை நீ அனுபவிச்சுட்டு இருக்க இல்லையா, அதுலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குண்டே. என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்ட்டாலும் சண்டை போட்டு உள்ளே போயிடுவாங்க. காதல் போய் அவங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. Thank you.